பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகள் இதோ. என் மக்கள் யாத்திரையிலும் பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு எழுச்சி தெரிந்தது. அந்த எழுச்சியின் முடிவு காலம் 2026 வரும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பத்திரிகையாளர்கள், இப்போ நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள், போதை பழக்க வழக்கங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது எங்களை காட்டிலும் ஊடகங்களுக்கு உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. தான் இந்த நாட்டிற்கு செய்கிற தொண்டாக சேவையாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். மிகப்பெரிய உலகத்திலே ஒரு ஊழல் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி மாதிரி ஒரு ஊழலான கட்சி எதுவுமே கிடையாது. அந்த கட்சியோடு தான் இன்னைக்கு திமுக கூட்டணி வச்சிருக்கு. ஆனால் அந்த கட்சி தான் இன்னைக்கு மாநில சுயாட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆக அந்த ஊழல் கட்சி செய்த குற்றத்தின் இன்னைக்கு ஒரு அம்சமாக நமது ராஜீவ்காந்தி குடும்பத்தார், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ஹெரால்டு பேப்பருடைய அந்த வழக்கு இடி இன்றைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது இன்றைக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் மீது வழக்கு தொடர இருக்கிறது. ஆகையால் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இளைஞரணியில் சேர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் போராட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். இளைஞரணி பொறுப்பாளர்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இளைஞரணி பொறுப்பாளர்கள் உடனடியாக எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். தேதியும் நேரத்தையும் நாங்கள் சொல்லுகிறோம். ஆக தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நிச்சயமாக நடைபெறும். அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிராக பேசுகின்ற அமைச்சர்கள், பொன்முடி அமைச்சர் மீது மகளிரணியினர்களும் நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார்கள். அதுவும் சிறப்பான முறையில் மகளிரணியினர், தமிழ்நாடு மகளிரணியினர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு அகில இந்திய மகளிரணி தலைவர் அவர்கள் வழிகாட்டுவார்கள் என்பதை நான் தெரிவித்தேன். பாரதிய ஜனதா கட்சி உண்மையான சமுதாய நீதி கட்சி. இங்கே எப்படின்னா, ஒரு கிளைக்கழக செயலாளரும் மாநில தலைவராக முடியும், ஒரு மாநில தலைவரும் தேசிய செயலாளர் ஆக முடியும். நீங்கள் சாதாரண இப்போ ராஷ்டிரபதி, நமது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவங்க ஒரு சாதாரணமான ஒரு இருந்தாங்க. இன்னைக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆக இதில் சமுதாய நீதியோடு பார்க்கின்ற ஒரே இது குடும்ப கட்சி கிடையாது. நேற்று மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ தூரம் கட்சியை கட்டுப்பாடு வளர்த்தாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க, கூட இருந்து என்னை கொண்டு இன்னைக்கு சேரில் உட்கார வச்சுருக்காங்க. அடுத்தால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வருஷம் 3 வருஷம். இந்த 3 வருஷம் கழிச்சு இன்னொரு இந்த இடத்துக்கு வரலாம். ஆக உண்மையிலே இதுதான் சமுதாய நீதியோட கட்சி. யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இன்னைக்கு திமுக குடும்ப ஆட்சி தான் நடக்கும். இன்னைக்கு கலைஞர் பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின், பிறகு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர இருக்கிறாங்க. ஆனால் அந்த மூத்த தலைவர்களும் அவருடைய இன்னைக்கு ஸ்டாலினுடைய பேரனுக்கும் அவங்க தலைவணங்க தான் போறாங்க. அது இங்கே தான் நீதியெல்லாம் இருக்கு. அது அன்னைக்கு எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர்கள், மதிப்புக்குரிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அதை பற்றி பேசி முடிவெடுத்துக் கொள்வார். உள்துறை அமைச்சர் சொல்லும்போது மிக தெளிவாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னார். அந்த கருத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி மாறுபட்டிருக்கிறார். அதை பற்றி தான் உங்களுடைய இல்லை, அதாவது கூட்டணி பற்றி பேசியது எங்களுடைய அகில இந்திய தலைமை. இது குறித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை கண்டிப்பாக பேசுவார். இல்லை, ஏற்கனவே மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் 2026 தேர்தலில் பாரதிய ஜனதா இடம்பெறுகிற மந்திரிசபை அமையும் என்று கூறியிருந்தார். அதே கருத்தை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியிருந்தார். அது பழைய என்டிஏவுடைய நிலை. இப்போது திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று அந்த நிலையிலிருந்து அதிமுக மாறுகிறதா? இல்லை, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அன்னைக்கு எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே அவங்களே பேசி முடிச்சு விடுவாங்க. பாரதிய ஜனதா இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறதா? இல்லை, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. வேற அதாவது இப்போ நாட்டில் எதிர்நோக்கியுடைய பிரச்சனை என்னன்னா, இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள். இன்னைக்கு மாணவர்கள் பள்ளிக்கூடங்கள்லேயே இன்னைக்கு அறுவாளை வச்சு வெட்டுறாங்க எல்லாரும். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி போனால் ராத்திரி 7 மணிக்கு மேலே எங்கேயும் போக முடியல. சார் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க.
இந்த சார் கூப்பிட்ற வேலையெல்லாம் நிப்பாட்ட வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சரி பண்ண வேண்டியது.